அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல தான் அவருடைய முன்னாள் கணவர் அரசு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இப்போ அதே அபார்ட்மெண்ட்ல ஒரு வயதானவரான சாம்வேலும் அவருடைய மகள் சிந்தியாவும் சடலமா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்டே ஒரு கொலை நடக்கக்கூடிய டிமாண்டி காலனின்ற மாதிரி டாக் பிராண்ட் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த கேஸ்ல வந்து அன்னபூர்ணி அம்மா அவங்க ரெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ரெண்ட்டுக்கு தான் விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது இதுல சிக்கல் இருக்கா? இந்த கேஸ் பத்தின தகவல்களை நேர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முதல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விஜிஎன் ஸ்டான்ஃபுட் திருமுல்லைவாயில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு 402 4th ஃப்ளோர் அங்கே தான் இந்த 2 சடலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி. சரி, என்ன ஆச்சு, இது ஏன் சடலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் அந்த வீடை எடுத்தவர் யாருன்னு பார்த்தா சாமுவேல் எபினர் அப்படிங்கிற பர்சன். அவரு வந்துட்டு காஞ்சிபுரம் ஓரிக்கை பாரதி நகரை சார்ந்த பர்சன் அவர். ஓகேங்களா? அவர் தான் அந்த வீடு வந்து அன்னபூர்ணி அவங்க கிட்ட வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காரு. சொன்ன மாதிரி அந்த வீடு ஏங்க டிமாண்டி காலனின்ற அளவுக்குலாம் பேசப்படுது அப்படின்னா, பேய் இருக்கா, இது இருக்கா, தொடர்ந்து உயிர் வாங்குது, காவு வாங்குது அப்படின்னு. இது ஒன்றும் பாலடைந்த இடமோ ஏதோ ஒன்றும் அந்த பேய் கான்செப்ட்டுக்கு போகிறது கூட கிடையாது. நல்ல ஒரு லைக் பாஷான ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு இதில் ஒரு இருக்க விஷயம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட 2வது கணவரான அரசு அவர் வந்துட்டு இறந்த வீடு அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இவங்க